எதையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மைண்ட் செட் ரொம்ப முக்கியம். ஆனால் ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் நூல் கட்டாகி நீங்கள் தைக்கிற அந்த மைண்ட் செட்டையே ஸ்பாயில் பண்ணுதா? இதை சரி பண்ணுறதுக்கான டிப்ஸ் தான் இப்போ நான் சொல்லியிருக்கேன். ஆனால் ஒரு எக்ஸ்ட்ரா கோல்டன் டிப்ஸ் கடைசியில் தான் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள். ஆரம்பிக்கலாங்களா? மிஷினில் இருக்க இந்த பகுதியை பாருங்கள். இதை நாக்குன்னு சொல்லுவாங்க. இது கீழே இருக்கும்போது நீங்கள் நூல் கோர்த்துருப்பீங்க. பட் தைக்கும்போது என்ன ஆகும்னா இது சடனாக மேலே ஏறும். அப்போ நூல் தைக்கிறதுக்கு கீழே பத்தாதனால இந்த இடத்துல நூல் அங்கே கட் ஆகுது. ஸோ இதுதான் அங்கே நடக்குது. இனிமேல் தைக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது மேலே இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தைக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். சைடில் இருக்கிற இந்த வீலை அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது மேலே ஏறும், கீழே இறங்குறதையும் காட்டும். ஓகே, இப்போது எக்ஸ்ட்ரா ஒரு டிப்ஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? நூல் கட் ஆகிறதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. அதில் ஒன்று தான் இப்போ நான் சொல்லியிருந்தேன். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன செக் பண்ணிக்கோங்கன்னா, ஃபஸ்ட்டு நூல் குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணிக்கோங்க, த்ரெட்டோட குவாலிட்டி. செகண்டு, பாபினில் நூல் டைட்டாக இருந்தாலும் இந்த மாதிரி கட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. தேர்டு, டென்ஷன் பார்ட்டில் நூல் டைட்டாக இருக்கானும் செக் பண்ணிக்கோங்க.